ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஷாலுமா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆரி ஹிப் பெல்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது நான் ஒரு ஃப்ராக்குக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரேமில் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம ஃப்ரேமில் மாட்டுறதுக்கு கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 15 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஹிப் லென்த்து எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நடுவில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அது வைக்கலாம். நான் ஒரு பெண்டன்ட் வைக்கிறேன், லக்ஷ்மி பெண்டன்ட் மாதிரி. இது டிசைன் உள்ளது. இது மேலே எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போடணுன்னா, அந்த மேலே 2 ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஸ்டிச், வெளியே ஒரு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்லா லாக் ஆகிக்கும். ரெண்டு ஹோல்லையுமே நீங்கள் நேராக கரெக்டாக வச்சு பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ரெண்டுத்துலேயுமே நாட் போட மறந்துடாதீங்க. நாட் போடலைன்னா பிரிஞ்சுட்டு வந்துடும். இந்த மாதிரி மேலே லாக் போட்டதுக்கப்புறம் கீழேயும் ஆடாமல் இருக்கிறதுக்காக கீழேயும் ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். இந்த பெண்டன்ட்டோட சென்டரில் இருந்து நம்ம எடுத்து அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ, ஹிப் பெல்ட்டோட அகலம் எவ்வளவோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அது மேலேயும் கீழேயும் நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடுங்க. நான் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இந்த சென்டரில் அந்த பெண்டன்ட் கீழே உள்ள அந்த தொங்குறது உங்களுக்கு ஆடாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு மேலேயும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை அது கொஞ்சம் ஆடுற மாதிரி வேணும்னா அது மேலே நீங்கள் தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்படி நீங்கள் 2 லைன் பார்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம், அதாவது 4 சைடுமே கொடுத்துருங்க. நான் கொடுத்துருக்க மாதிரி 4 சைடும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஓரத்தில் நம்ம ஒரு டிசைன் போடுறோம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்பர் 3 ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் நரம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பீட் எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுட்டு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி, அதாவது அந்த இடத்துல ஒரு செயின் போட்டிருக்கேன். ஒரு பீட், ஒரு செயின், திரும்ப ஒரு பீட், அப்படி வச்சு இந்த மாதிரி லைனை நேராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பீடை சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜரி தான் எடுத்திருக்கேன். ஜரி எடுத்துகிட்டு நம்ம கண்டினியூஸாக போடுவோம்ல, அந்த மாதிரி நெடியாக போட்டிருக்கேன், அந்த பீடை சுற்றிலும் வர மாதிரி. இப்போது இந்த மாதிரி ஒரு சைடு முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் நாட் போடாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். இன்னொரு சைடும் நான் போடுறேன்ல, அதே போல் நெளியாக போட்டிங்கன்னா நமக்கு 2 பக்கமும் அந்த பீடுக்கு அவுட்லைனில் பார்டர் கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சைடு பண்ண மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிடுங்க. அதாவது பீடு, செயின், பீட், அந்த மாதிரி அதே மாதிரி கொடுத்துக்கிறேன்.
பீடுக்கு அவுட்லைன்லாம் கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டர் பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் காயின் யூஸ் பண்ண போகிறேன், காயின் ஒர்க் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காயின். இதை வந்து 2 லைன் வைக்க போகிறேன், மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன், கொஞ்சம் கேப் விட்டு வைக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் விடுங்க, இல்லாட்டி வந்து கிட்டக்க கூட வச்சுக்கணும். நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைக்க போகிறேன். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் காயினை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும். இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டின பிறகு இது நல்லா நீங்கள் காய விட்டுருங்க. காய விடாட்டி அந்த காயின் வந்து கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி நமக்கு அதில் வந்து ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லைன் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதே போல் கீழே அதுக்கு நேராக கீழே செகண்ட் லைன்லேயும் இந்த மாதிரி ஒட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காயினோட மேலே ஒரு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சக்கரி வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். என்னதான் காயின் ஒட்டியிருந்தாலும் அதை எடுத்துக்க சான்சஸ் இருக்குது. மேலும் வந்து பிளெயினாக இருந்தால் நல்லாயிருக்காது, அதுக்காக அந்த இடத்துல ஒரு சக்கரி கொடுக்குறேன். அதாவது சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு நூல் எடுத்துகிட்டு அந்த பக்கம் ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப ஒரு சக்கரி வச்சு உள்ளே ஒரு லாக், திரும்ப வெளியே ஒரு செயின் போட்டு ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்து நாட் போட்டு முடிக்கணும். சக்கரியோட சென்டரில் பார்த்திங்கன்னா நான் ஜர்கான் ஸ்டோன் ஒயிட் கலர் ஒட்டுறேன். நம்ம அதை ஒட்டும் போது இன்னுமே கொஞ்சம் கிளிட்டராக இருக்கும். நான் இதில் இப்போ ஒட்டுற மாதிரி நீடிலோட பேக் சைடு லைட்டாக க்ளூ வந்து நீங்கள் தொட்டுட்டு அந்த ஸ்டோன் எடுத்து நீங்கள் ஒட்டும் போது ஈஸியாக ஒட்டலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நமக்கு வேலை ஈஸியாக முடியும். கையில் எடுத்து ஒட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கம் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இந்த நீடிலே எடுத்து ஒட்டும் போது நீங்கள் சீக்கிரமாக ஈஸியாக ஒட்டிடலாம். இப்போ நம்ம ரைட் சைடு பண்ண மாதிரி லெஃப்ட் சைடு காயின் ஒட்டி எல்லா ஸ்டோன்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 காயினுக்கு இடையில ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் நமக்கு வந்து ஃப்ரேம் உள்ள மாதிரி இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து இப்போ நிறையா சைஸில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நமக்கு எல்லாமே கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு நெல்லியாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 காயினுக்கு சென்டரில், அதாவது மேலேருந்து வர மாதிரி நான் விட்றேன்ல, அந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா காயினோட சென்டர்லேயும் இந்த ஸ்டோன் ஒட்டி முடிச்சிடணும். ஆரி ஒர்க் பொறுத்தளவுக்கு இதுதான் டிசைன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு வந்து அந்த டைமில் என்ன தோணுதோ அதுதான் வந்து நம்ம செய்ய முடியும். நம்ம இதை செய்யணும்னு எதிர்பார்த்து செய்வோம், ஆனால் அந்த இடத்துல இதுக்கு பதில் இதை ஒட்டுனா நல்லாயிருக்கும், இந்த ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும்னு அந்த டைமில் நமக்கு வர டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நம்ம பொதுவாகவே வந்து எதாவது ஒரு டிசைன் எடுப்போம், ஆனால் அதில் வந்து நம்ம எத்தனையோ மாற்றங்கள் பண்ணுவோம். அப்போ அது பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக் நல்லா வரும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இதில் வந்து என்னென்னலாம் தோணுதோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் கொஞ்சம் சிம்பிளாக முடிக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்டோன் மட்டும் ஒட்டியிருக்கேன். இல்லை இன்னும் கிராண்டாக வேணும்னா நீங்கள் இது பண்ணலாம், உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் தோணுதோ அதை பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆரி பெல்ட்டு தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதை வந்து ஓரளவு ஆரி தெரிஞ்சால் போதும், நமக்கு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சால் போதும், அதை வச்சு பீட் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும். அதை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக்கு. நான் ஸ்டிச் பண்ண பிறகு இப்படி தான் இருந்தது. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே மட்டும் நான் ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 5 ரவுண்ட் பீடு. அதுக்கு கீழே நம்ம ஷாப்பில் நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அழகழகாக கிடைக்குது. அந்த மாதிரி தான் ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இது ஒன்று தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டிச் பண்ண பிறகு தான் இது தைக்க முடியும். அதனால் லாஸ்ட்டில் இதை பண்ணியிருக்கேன். இந்த கிளாத் வந்து நான் பெல்ட்டுக்கு வந்து அடியில் வந்து கேன்வாஷ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அப்புறம் பின்னாடி எதுவும் ஹூக் எதுவும் வைக்கலைங்க. பின்னாடி வந்து நார்மலாக ரோப் தான் வச்சு இது பண்ணியிருக்கேன். இந்த ரோப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து இந்த ட்ரெஸ்ஸோட கிளாத் இருக்குல்ல அதிலே ஒரு 3 இது மாதிரி கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா தொங்கும் போது 3 இது லேயர் இருக்கும்போது நல்லா இருந்தது. நீங்கள் ரோப்புக்கு பதிலாக ஹூக் கூட வச்சுக்கலாம். அதாவது பின் கூட நம்ம ஊக்கு மாட்டுற மாதிரி கூட வச்சுக்கலாம். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வச்சுக்கலாம். இது வந்து நான் ஒரு ஃப்ராக்குக்காக ரெடி பண்ணேங்க. அது சாரியில் ஸ்டிச் பண்ணது. அதாவது ஓல்டு சாரியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம்ல அதுக்கு இது போட்டிருக்கேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக் சூப்பராக இருந்துச்சு. அதனால இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ட்ரெஸ்ஸோட இந்த பெல்ட்டை போடும் போது இன்னுமே அது ஹை லுக்காக தெரிஞ்சுது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இது அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான டிசைனில் வந்து சிம்பிளாக இருக்க ட்ரெஸ்ஸை கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக காட்டும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.